டைம்ல வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் அண்ட் ஸ்மூத்திஸ் வந்து நம்ம வீட்ல ரெகுலரா பண்ணி நம்மளும் சாப்பிடுவோம், குழந்தைங்களும் கொடுப்போம். ஆனா இந்த ஸ்மூத்திஸ் வந்து ரெகுலரா சாப்பிடும் போது அது நிறைய கான்சிக்வன்சஸ் அண்ட் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து ரெகுலரா வந்து ஸ்மூத்தி சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் ஜாஸ்தி ஆகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகி ஒபிசிட்டி ஆயிடுவாங்க, ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், டயபெட்டிஸ் கூட லேண்ட் அப் ஆயிடுவாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் கூட மெயின் ரீசன் வந்து ரெகுலர் இன்டேக் ஆஃப் ஸ்மூத்திஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஜூசஸ். நான் சொல்றது வீட்ல பண்ற ஃப்ரெஷ் ஜூசஸ் தான் சொல்றேன். இதை நம்ம ரெகுலரா வந்து நம்ம குடிச்சிட்டு இருக்கும் போது we may end up in type 2 diabetes. ஏன்னா நம்ம ஃப்ரூட்டை வந்து கிரஷ் பண்ணும் போது அதோடைய பிளான்ட் செல்ஸ் வந்து டிஸ்டார்ட் ஆகி அதோடைய நேச்சுரல் சுகர்ஸ் கெட் கன்வெர்ட் இன்டு ஃப்ரீ சுகர்ஸ். அதே இது நீங்க ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி சாப்பிடும் போது நம்ம அந்த நேச்சுரல் சுகர்ஸ் நம்ம அப்படியே நம்ம சாப்பிடுறோம், ஃபைபரையும் நம்ம அப்படியே உட்கொள்ளும் போது அது வந்து ஒரு ஃபுல் பெனிஃபிட் அண்ட் ஃபுல் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்குது. அதுல குழந்தைங்களுக்கு வந்து கூடிய மட்டுக்கும் ஃப்ரூட் ஜூசஸ் அண்ட் ஸ்மூத்திஸ் வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் நீங்க கொடுங்க. பட் டெய்லி கொடுக்கறது வந்து